நாளைக்கு 2:30 மணிக்கு விசாரணை ஸ்டார்ட் ஆக போகிறது. அதாவது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், கரூரில் நடந்த சம்பவம். நேற்று இரவு விஜய் அவர்கள் கரூரில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் போது கரண்ட்டு கட் ஆனதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் 40 பேர் இது வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்மாக இருக்குது. இது பெரும் துயரமாக பார்க்கப்படுகிறது. இந்த சமயத்தில் இதுக்காக விஜய் தரப்பிலிருந்து இப்போ ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை தீவிர விசாரணை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி மதுரை நீதிமன்றத்தில் இந்த ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு கரெக்டாக 2:30 மணிக்கு அவசர வழக்காக இதை விசாரிக்க போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல என்னென்ன உண்மையாலுமே நடந்தது, இதுக்கான காரணம் யாரு, திமுகவா இல்லை காவல்துறையா அப்படிங்கிற விசாரணை எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இதை அஃபிஷியலாக நிர்மல் அவர்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களை விசாரிப்பதற்கு கரூர் காவல்துறை முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. விஜய் அவர்கள் தனிப்பட்ட முறையில் விசாரணை செய்ய போகிறாங்களாம். இது தமிழக வெற்றி கழகத்துக்கு அடுத்தடுத்து பெரும் அதிர்ச்சியாக இருக்குது. ஸோ தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளும் விஜய் அவர்களும் இதை எப்படி சமாளிக்க போறாருங்க அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.